பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை, அதாவது பிரச்சனை இல்லாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப கேட்டுட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் 1-2 பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே 1008 பிரச்சனை சொல்லும் போது என்னதான் சொல்லுவாங்க, எப்பயுமே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீ வேற அப்படின்வாங்க. ஏன்னா எடுத்தோன்னு 1008, அதே அப்படி 1008னாங்கன்னு எனக்கு தெரியல. 1008 பிரச்சனையா, அதோட தான் எல்லாரும் இங்க வந்து என்ன பண்றாங்களாம், உட்கார்ந்துருக்காங்களாம். யாரு? உலகத்துல இருக்கவங்க. நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. பிரச்சனைகள் இல்லை என்றால் ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. எவ்வளவுக்கு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருவதோ அவ்வளவுக்கும் நம்ம ஜெயம் பெறுவோம். ஆமென். அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு என்னன்னா, பிள்ளைகள் நீங்க பெற்ற பிள்ளைகள் வளரும் போது என்ன செய்யுது, அப்படியே எழுந்து நடக்கும்போது தத்தி என்ன பண்ணது பிள்ளைங்க நடக்குதுங்க. எடுத்தோன்னா எழுந்து நடந்துடல, அப்படி நடக்கும்போது கீழே விழுந்து தான் எந்திரிக்கிறாங்க. அப்ப எழுந்து அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பிள்ளைக்கு அப்படியே எப்படியா நடவண்டி வாங்கி கொடுத்தோம், எப்படியே நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் என்ன பண்றோம், நம்ம நடக்க பழகுறோம். அப்போ அந்த பிள்ளை கீழே வந்து அதுவா தன்னை என்ன பண்ணுமா, தன்னை காத்து கொண்டு அதுவா தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அநேக விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இதே மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்றாரு, சில விஷயங்களை நம்மள என்ன பண்றாரு, நம்ம வாழ்க்கையில நாமே எழுந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆண்டவர். நல்ல கவனிங்க. நான் இப்ப பாடின பாட்டை வச்சு உங்களுக்கு தெரியும் நான் என்ன இப்ப செய்தி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்கிறது, அம்மோனியர், மோவாபியர், சேர்மலை தேசத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அவர்கள் வரும்போது அந்த நாட்கள்ல ராஜாவா இருந்தவன் யாரு? யோசபாத். யோசபாத் ராஜா. நல்ல கவனிங்க. பிரச்சனை அப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, அம்மோனியர், மோவாபியர், சேர்மலை தேசத்தார். இவர்கள் என்ன பண்றாங்க, 3 விதமான ஜாதிகள் இவர்களுக்கு விரோதமா புறப்பட்டு வராங்க. நம்ம வாழ்க்கையிலும் பல பிரச்சனைங்க. இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எப்பக்கத்திலும் பிரச்சனை. ஆனா எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாம் என்ன பண்ணதில்ல, ஒடுங்கி போகவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நம்மை அது ஒடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்துட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இப்ப நம்ம இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில வந்த போது, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வந்த போது அவங்க என்ன செய்தார்கள், எந்த ஆயுதத்தை எடுத்தார்கள், அப்பொழுது அவர்கள் எப்படி அதை ஜெயம் பெற்றார்கள், நாமும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செய்யணும், எப்படி நம்ம ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, சில ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைப்படியே நாம் ஜெப குறிப்புல ஜெபித்து என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர போறோம். ஆமென். இப்போ இந்த பிரச்சனை எப்பக்கம் நெருக்கம் என்ன செய்வது? முதலாவது யோசபாத் ராஜா என்ன தடவை செஞ்சான், 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கவன் யூதாவெங்கும் உபவாச கர்த்தரை தேட ஜனங்களை ஒருமுகப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பாயிண்ட் என்னது, முதலாவது என்ன செஞ்சான், ஜனங்கள் என்ன பண்ணானா, ஜனங்களை ஒருமுகப்படுத்தினா. எதுக்கு? கர்த்தரை தேடுவதற்காக. எப்படியும் அதான் சாதாரண ஜெபம் கிடையாது, உபவாச ஜெபத்தை, எங்கும் உபவாசத்தை கூறி ஜனங்கள் என்ன பண்ணாராம், ஒருமுகப்படுத்தினானா. அப்ப முதல் காரியம் என்ன செய்யாம, அவன் தன்னுடைய கர்த்தரை தேடுவதற்கு, பிரச்சனை வரும்போது, ஒரு நோய் வருதா, டாக்டர்கிட்ட போவதற்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்துல அந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கணும். அப்ப அந்த நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். ஆஸ்பத்திரி போகணும்னு நினைச்சு போனா அங்க போயும் அப்படி போயும் கூட நமக்கு அந்த காரியம், எத்தனை பேர் மருந்தளித்தும் பலனளிக்காம போறாங்க, அந்த விஷயத்திலையும் கூட கர்த்தர் என்ன பண்ணார், கூடந்து செய்வார். எந்த ஒரு காரியம் நமக்கு பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கணவன் மனைக்குள்ள பிரச்சனையும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனையும், சொந்த பந்தங்களுக்கு பிரச்சனையும், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையும், அல்லது நண்பர்கள் ஏதாவது எங்க பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், முதலாவது நாம் கர்த்தரை தேட வேண்டும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நீங்க பிரச்சனை நேரத்துல கர்த்தரை தேடினீங்களா, மனித தேடி ஓடினீங்களா? அதை நம்ம சிந்திச்சு, சரியா? அப்படி மனிதனை தேடி நான் ஓடிந்தா நான் மன்னிங்கன்னு முதல் பாயிண்ட்ல நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு குறிப்புக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண போறோம். கர்த்தரை தேட ஒரு ராஜாவை என்ன பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு, உபவாசத்தை கூறி ஜனங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தினான். ஒருமுகப்படுத்த ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல ஒரு மனமா யாராவது இருக்க முடியுதா சொல்லுங்க, நீங்க பாப்போம். இருக்க முடியுதா? கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட கணவரா இருந்தாலும் கூட, குடும்பமே ரட்சிக்கப்பட்ட இருந்தாலும் கூட ஆளுக்கு ஒரு மூலையில போயிருவாங்க.
ஆளுக்கு ஒரு பக்கம் தன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு முடிவெடுக்கலாம், நம்ம உட்காருவோம், பேசுவோம், ஆண்டவர்கிட்ட உட்காருவோம், இதெல்லாம் சொன்னா எதுக்குமே ஒத்தே வரமாட்டாங்க. முதலாவது காரியம் என்ன? கர்த்தரை தேட வேண்டும் ஒன்று. ரெண்டாவது அவன் என்ன செய்தான்னு சொல்லி பாருங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி 5ஆம் வசனம் வாசிங்க. எங்க போனா? கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தி ஜனங்கள்லாம் உபவாசம் பண்ணி சொல்வதற்காக ஒருமுகப்படுத்தினான். எல்லாத்தையும் ஒரே மனதா கொண்டு வந்தான். ரெண்டாவது என்ன பண்றான்? கர்த்தருடைய ஆலயத்துல எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திருக்கிற நீர் அல்லவோ தேவன். முதலாவது கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? கர்த்தரை என்ன பண்றான்? பிரைஸ் பண்றான். கர்த்தர் என்ன பண்றான் சொல்லுங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான், கர்த்தரை துதிக்கிறான். முதலாவது போய் ஆண்டவருடைய சமூகத்துல, நீர் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், நீர் பெரியவர். அடுத்தது, நீர் அல்லவோ தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். அப்புறம் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை நீர் ஆளுகை செய்கிற தேவன் அவர். நீ ரூலர்ப்பா. நீங்க யாரு? ஆளுகை செய்யக்கூடிய தேவன். ராஜாக்களை ஆளுகை செய்கிறவர், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர், நீதியின் செங்கோலை பிடித்தவராக நீர் பூமியை அரசாட்சி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உலகத்துல நான் ராஜாவாக நான் இருந்தாலும், யோசபாத் சொல்றான், ஆனா எங்களை ஆளுகை செய்கிற தேவன் நீர் ஒருவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்புறம் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டு. அப்புறம் யாரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியவே முடியும். பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை குறிச்சு அங்க பேசிட்டு இருக்கான். நம்ம எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராய்ச்சிட்டு நம்ம வரோம். அப்படியே எப்படி வரோம்? அப்படியே இந்த சவள பிள்ளைங்க பாத்திருக்கீங்களா? சவள பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தாய் அடுத்த புள்ள கடிச்சு வரும், இந்த புள்ள அப்படியே ஏங்கி அப்படியே போயிட்டு இருக்கு. இது மாதிரி வராங்க சபைக்கு வரவங்க எல்லாருமே. கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காருங்க? நம்ம யார்? அவருடைய பிள்ளைங்க. ஆமா, ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க. யோசபாத் சொல்றான் பாருங்க, நான் ஒரு ராஜாவா இருந்தாலும், எனக்கு ஆளுகை இருந்தாலும், எனக்கு மந்திரிமார்கள் இருந்தாலும், எனக்கு பிரபுக்கள் இருந்தாலும், எனக்கு பல விதமான, இன்னும் தொடர்ந்து பின்னால சொல்றேன், எல்லாமே எனக்கு இருந்தாலும் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யக்கூடிய தேவன் ஒருவர் நீர் இருக்கிறீர். எனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தர் நீர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறீரப்பா. நானே ராஜா, நானே மந்திரி இல்ல, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் ராஜா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென் அப்படின்னு சொல்றான். கர்த்தரை மகிமைப்படுத்துற. எப்படி மகிமைப்படுத்த? அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்றான். நம்மளும் பிரச்சனை வருகிற நேரத்துல முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். அப்புறம் உபவாசத்தோடு தேடணும். அதுவும் சில வகை ஜாதி பிசாசுகள், இந்த வகை ஜாதி பிசாசுகள் ஜெபத்தாலும் உபவாசத்தாலும் அன்றி என்ன சொன்னார் ஆண்டவர்? வேற ஒன்றுக்கும் போகாது அப்படின்னாரு. வேற ஒன்றுக்கும் புறப்பட்டு போகாதான் அது. அப்படிப்பட்ட பிசாசு. சில காரியங்களுக்கு நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணணும், உபவாசித்து தேவனை தேடணும். முதல்ல அந்த மனுஷங்களே பின்னால ஓடக்கூடாது. அவங்க பண்றதே பார்த்துட்டே இருக்கணும். நம்ம டென்ஷன் ஆகி நமக்கு பிபி ஏறிடும், அல்லது அற்பயசுல சுகர் வியாதி வந்துடும். டென்ஷன் ஆகி டென்ஷன்னால தான் அநேகருக்கு என்ன ஆகுது? இந்த நோய் வர காரணமே அதான். நம்ம பிரச்சனையை பார்க்காம பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம பாடியில எல்லாமே நார்மலா ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. டென்ஷனே ஆகாதீங்க எந்த விஷயத்தையுமே. ராஜா பாருங்க, ஒரு ராஜா வந்தாலும் கர்த்தரை தேடுறாங்க பாத்தீங்களா? ராஜாக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நமக்கு என்ன வேலை இருக்கு? 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வரோம், அவ்வளவுதான். வேற என்ன வேலை நமக்கு இருக்கு சொல்லுங்க? ஏதாவது ஃபைல்ல கையெழுத்து போடணுமா? நாட்டுல ஜனங்களுக்கு என்ன செய்யணும் பார்க்கணுமா? மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை கொடுக்கணுமா? ஏதாவது நமக்கு இருக்குதா? நமக்கு ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. சில பாருங்க, டைம் ஆயிட்டு நான் அதோட ஓடிடுறேன். பாருங்க, அடுத்தது என்ன சொல்லப்பட்டு பாருங்க, நான் ராஜாவா இருந்தாலும் நீ ராஜாதி ராஜா.
நீர் ஒருவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீர் மகத்துவம் நிறைந்த தேவனப்பா. உமக்கு முன்பாக எவனும் நிக்க முடியாது ஆண்டவரே. ஆமென் அப்படின்னு சொல்றான். அடுத்தது என்ன சொன்னா, முதல்ல கர்த்தரை தேட, உபவாசத்தோடு தேட ஜனங்கள் எல்லாரையும் ஒருமுகப்பட்டான், தானும் ஒருமனப்பட்டான். ரெண்டாவது, பரலோகத்தின் தேவனிடத்தில் இந்த காரியத்தை என்ன பண்ணான், பரலோகத்தின் தேவனை முழுவதுமா என்ன செஞ்சான், அவரை தொழுது கொண்டான். முதலாவது அவரை துதித்து மகிமைப்பட்ட வல்லமையை குறித்து பேசினான். நீங்க இப்படிப்பட்ட தேவனப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அடுத்தபடியா அடுத்த வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய நீர், நல்ல கவனிங்க, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த அம்மோனியர் பார்த்தீங்களா, இந்த மோவாபியர் தான். நீங்க இதுல என்னாகும் புஸ்தகம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மோவாபின் எல்லையை கடந்து போகும்போது, அம்மோனிய எல்லையை கடந்து போகும்போது அந்த காரியங்கள் வரும். அவங்க என்னென்ன பண்ணாங்க, நாங்க ஊருக்குள்ள போறோம், எதையும் தொட மாட்டோம், கொல்ல மாட்டோம், அப்படி எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு வழி விட மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் இப்ப நமக்கு வேண்டாம். அந்த பழைய காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி நாங்க போகும்போது இவங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஆனா நாங்க என்ன பண்ணல, அதை பத்தி அவங்ககிட்ட இதுக்கு அந்த விஷயத்தை நாங்க எதுவுமே நாங்க போகல, நாங்க பாட்டு நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பட்டயம் என்ன சொல்றான் பாருங்க, உம்முடைய நீர் உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் தேவனுக்கு ஃப்ரெண்டாங்க. அத சொல்றது அதை அறிந்தது யாரு, யோசபாத். உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் நீங்க என்ன சொன்னீங்க ஆண்டவரே, எகிப்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன் நானு, அடிமைத்தனத்தை கூட்டி கொண்டு வந்து இவர்களுக்கு இவ்வளவு இப்படிப்பட்ட பாலம் தேனு ஓடுற தேசத்தை கொடுப்பேன், அங்க இருக்கிற 7 வித ஜாதிகளை துரத்தி விட்டு இவர்களை ஆளும்படி நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இவர்கள் எல்லாரும் அவர்களை துரத்தி விட்டு இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள், பாலும் தேனு ஓடுற தேசத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த தேசத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா எங்களை துரத்தி விடுறதுக்கு இவர்கள் என்ன பண்றாங்க, 3 பேரும் என்ன பண்றாங்க, கங்கணம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சில பத்திங்களா ஒன்னா சேர்ந்துகிட்ட குரதமா எழும்புவாங்க. கவலையப்படாதங்க, கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாம் என்ன ஆகும், அம்மோனியர் மோவாபியர் சேர்மனை தேசத்தார போல ஒண்ணுக்கு ஒண்ணு, நீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, அல்ல சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு குரதமா செய்யறாங்களோ செகண்ட்ல எல்லாம் ஆர்டர் பிரிச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. அதுக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். சரியா, இதுக்கு எங்களை துரத்தி விட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை, அதாவது என்ன சொல்றான் பாருங்க, தொடர்ந்து பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் இதெல்லாம் வரும்போது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் தரித்திருக்கிறபடியினால் நல்ல கவனிங்க, இந்த ஆலயத்துல நாங்க வந்து நின்று உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். யார் சொன்னது, யார் இந்த ஜெபத்தை பண்ணது, சாலமோன் பண்ண அந்த ஜெபத்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. அங்க வந்து பட்டயம் வரும்போது, பஞ்சம் வரும்போது, சத்துருக்கள் கிட்ட பிடிபடும் போது, அல்லது கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது, இந்த மாதிரி காரணங்க செய்யும் போது உங்கள்கிட்ட வந்து நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்க விடுதலை தரணும்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த இடத்துல ஸ்தலத்துல ஏறெடுக்க எல்லா ஜெபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கண்டு கர்த்தர் காங்கிரஸ் கொடுத்தார். யாருக்கு, சாலமோனுக்கு கொடுத்தார். ஆமென். இதை நினைப்பூட்டி ஜெபம் பண்றான். நம்முடைய அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி, கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி, கடந்த நாட்கள்லாம் எப்படியெல்லாம் நமக்கு வெற்றியின் பாதையில கர்த்தரை நடத்தி கொண்டு வந்தார், என்னென்ன சூழ்நிலை வந்தது, அந்தந்த சூழ்நிலை நம்ம எப்படி தப்புவித்தார், இதை சொல்லி நாம் அவருடைய சமூகத்துல முதலாவது அவர் என்ன பண்ண வேண்டுமா, மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது என்ன சொல்லணும் சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும், உபவாசத்தோடு கூட கர்த்தரை தேட ஒருமுகப்படு, எதை குடும்பத்தை ஒருமுகப்படுத்துங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய நாமத்தை, மகத்துவத்தை, அவருடைய வல்லமைய துதித்து ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அடுத்தது உபவாசம் சொல்லிட்டேன். அடுத்தது கர்த்தர் செய்த நன்மைகளை, இப்ப சொன்ன வார்த்தை, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி என்னுடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் கர்த்தாவை ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் முன்னால நமக்கு செய்தாரோ. சவுல்ட்ட தாவீது சொல்லும் போது, நீ அவன் கோலியாத் அவன் வந்து சிறு வயதுல அவன் யுத்த வீரன்பா, ஒன்னா நீ சின்ன பையன் உனக்கு போக முடியாதுன்னு சொல்லுவான். என்ன சொன்னான், அப்படியெல்லாம் இல்லையா, ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்தது,
ஒரு விசை கரடி வந்தது. அதாவது முன்னால வந்த வெற்றியை சொல்றான் பாருங்க. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த உம்முடைய என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முன்பு வந்த வெற்றியை இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்துல இவன் வந்து ராஜா கிட்ட சொல்றான். இது போல நம்ம தேவ சமூகத்துல நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்திருப்போம் நினைச்சு பாருங்க. அங்கெல்லாம் வந்து கர்த்தர் அற்புதம் செஞ்சாரா இல்லையா? சொல்லுங்க, செஞ்சாரா இல்லையா? அதே போல இதையும் நீங்க செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, அந்த வெற்றியை எடுத்து தேவ சமூகத்துல சொல்லி நாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது 3வது பாயிண்ட். சரியா? அடுத்து 4வது. அப்போ 11-12 வாசிங்க. அவங்க வந்து எங்களுக்கு நன்மைக்கு தீமை செய்யும்படிக்கு உங்க சுதந்திரத்திலிருந்து எங்களை நீங்கள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை எங்களை துரத்தி விட வராங்க. நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க உங்களையே சார்ந்துக்கிறோம் ஆண்டவரே. நம்ம முயற்சி எடுத்து இது வரைக்கும் ஏதாவது கண்டிருக்கோமா? ஏதாவது கண்டிருக்கோம். பிரச்சனைக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, ஏதாவது கண்டிருக்கலாம். மேலும் மேலும் பிரச்சனை ஆயிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க மேலும் மேலும் ஆயிட்டே இருக்கும். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு இந்த வேத வார்த்தை என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனை நேரத்துல ஆண்டோடைய சமூகத்துல என்ன பண்ணிருங்க, இந்த பிரச்சனையை என்னால முடியல ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலனில்லை ஐயா, நான் உண்மையே சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் வரும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. வந்துச்சா வரலையா தாவீதுக்கு? ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் வந்துச்சா இல்லையா தாவீதுக்கு? நாமும் தேவ சமூகத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியாது, நான் எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டேன். நீங்க தான் அந்த நபரை மாத்தணும். செய்வீங்களா? எத்தனை பேரு செய்வீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் அந்த நபரை மாத்தணும். நீங்க தான் அந்த பிரச்சனை விடுதலை கொடுக்கணும். நீங்க தான். என்னால முடியாது, நான் உங்களையே சார்ந்திருக்கேன். உங்க கண்கள் உண்மையா நோக்கி இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க சில விஷயங்களை மாட்டிட்டு இருப்பாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்களுக்காக. கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. உங்க கணவர் சில விஷயத்துல சிக்கொண்டு இருப்பார், தெரியாது வெளியே, அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. 4வது, அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவரை நோக்கியே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். அவரை மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்கணும். இந்த விஷயத்துல நீங்க அவரை மட்டும், இவ்வளவு நாள் எங்கெங்கயோ போனீங்க, என்னென்னமோ செஞ்சீங்க, இனிமேல் அவரை மட்டும் நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அவரை மட்டும் நீங்க பாருங்க. உங்க பிரச்சனை 15 வருஷம் 20 வருஷம் பிரச்சனையா தான், அது மாறுதா இல்லையா நீங்க பாருங்க. கண்டிப்பா மாறும். உடனே கர்த்தர் என்ன, உடனே அடுத்த வசனம் வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான வார்த்தை. இது கவனிங்க, சொல்லுங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவருடைய குழந்தைகளும், அவருடைய பெண் ஜாதிகளும், அவருடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். குடும்பமாக நில்லுங்க தேவ சமூகத்துல. 5வது காரியம் என்னது? குடும்பமா தேவ சமூகத்துல நில்லுங்க. எப்படியாவது ஆண்டவர் சமூகத்துல ஒருமுகப்படுத்துங்க. நான் முதல் சொன்னேன், ஒருமுக யூதாவெங்கும் ஜனங்களை ஒருமுகப்படுத்தின ஒரு ராஜா நம்ம வீட்டுல இருக்க ராஜாவை ஒருமுகப்படுத்த முடியாதா? சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. பிள்ளைகளோட ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க யாரு வரல, நீங்க போய் உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா வந்து உட்காருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க குடும்பமா நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில போட விட்டுருக்கான் சாத்தான். நீங்க குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லாம் ஒரே இதுல கர்த்தர் கொண்டு சேர்த்துருவாரு. அப்படியே ஃபேமிலி பேர் மட்டும் நீங்க பண்ணாம இருக்காதீங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீட்டுல எல்லாம் கண்டதெல்லாம் உள்ள விழும்.
அப்படித்தான் குடும்பத்துல சில குடும்பங்கள் இருக்கும், கண்டதெல்லாம் விழுந்து கிடக்கும். அப்படியே நீ குடும்ப ஜெபத்தை பண்ணி பாருங்க, அங்க தேவ பிரச்சனை எப்பயுமே இருக்கு. எல்லாம் நம்ம குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தர் கூடயே போவார், கர்த்தர் கூடயே வருவார். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதான் அங்க குடும்பமா அங்க நிப்பாட்டுறான் பாருங்க எல்லாத்தையுமே. 5வது காரியம். அப்படி அவர்கள் பண்ணும்போது அங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதில் வந்தது. எப்படி பதில் வந்தது? ஒரு மனிதன், யகாசியேல் என்ற ஒரு மனிதன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவன் சொல்ற வார்த்தை என்னதுன்னா, யூதா மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, எருசலேமின் குடிகளே, யோசபாத்தே, பர்டிகுலர் ராஜாவுக்கும் அந்த ஒரு அழைப்பு. யோசபாத்தே, நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம். உங்க குடும்பத்துல யோசபாத்தா நீங்க எழும்புங்க. உங்க பேரை தனியா பெயர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுவார். அவ்வளோ ஜனங்க மத்தியில, யூதா ஜனங்களே, எருசலேமின் குடிகளே, யோசபாத்தே கேளுங்கள். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதீங்க, இந்த பிரச்சனைகள் இங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நான் சொல்றேன் உங்களுக்கு, அல்லேலூயா. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயித்தவங்க தான் பேச முடியும். பேச முடியாது இல்லாட்டினா, நான் ஒரு விஷயத்தை தாண்டாம உங்கள்கிட்ட பேசவே முடியாது. எனக்கு அந்த அனுபவமே இல்லாம போயிடும். தாண்டி வரனால தான் கர்த்தரத்தை பேச அவ்வளவு ஒரு போல்ட்னஸோட கூட நான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு ஒரு கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய நம்பிக்கை, அவர் மேல விசுவாசத்தோடு எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வார் நான் பேசிட்டு இருக்கேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க? எழும்புங்க. யோசபாத்த போல் நீங்க எழும்புங்க, நில்லுங்க. அவர் சொல்றா பாருங்க. அப்புறம் பாத்துங்க, இந்த யுத்தம் உங்களோடது. நான் உதய சொன்ன பார்த்தீங்களா, இது உங்களோடதே கிடையவே. ஏன்னா உங்களால முடியவே முடியாது. உங்க வல்லமைக்கு அப்பாற்பட்டது, உங்க தகுதிக்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்டது. அது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த மனுஷனையும் மாற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும். எந்த மனுஷனையும் மாற்ற, எந்த பிரச்சனையும் மாற்ற உம்மால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தைரியமா போங்க. நீங்க சொன்ன இந்த ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இந்த வாரம் பூரா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூழ்நிலை நீங்க 4 பேத்துக்கு இந்த காரியத்தை சொல்ற அளவு கர்த்தர் அப்படியே மாத்திருவார். அல்லேலூயா. கேளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லப்பா, இது தேவனுடையது. எப்போ டைம் சொல்லிட்டு பார்த்தீங்களா? நாளைக்கு விரோதமா போ தான் நான் சொன்னேன். 15 வருஷம் 20 வருஷம் போராடுற வாழ்க்கைய நாளைக்கு போ. இந்த காரியத்தை கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நாளைக்கு போப்பா, நான் உங்க கூட நின்று யுத்தம் செய்வேன். நீங்க நின்று கொண்டு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்று என்றால் தேவ சமூகத்தில் நிற்பது. சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுக்கு முன்பாக சாமுவேல் சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ இங்கே தரித்து நில், உன்னோடு பேச வேண்டிய வார்த்தை எனக்கு நிறைய இருக்குது. வா, மேல் வீட்டுல ஏறு. மேல் வீட்டுல நீ ஏறுனா உன்கிட்ட நான் பேசுவேன். நீ தரித்து நின்னா உன்கிட்ட நான் பேசுவேன். இந்த மேல் வீட்டார் அனுபவமே நமக்கு கிடையாதுங்க. நம்ம அப்படியே கீழேயே பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அப்படியே ஆகாயத்துல வானமத்துல பொல்லாதாவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளும் அந்த யுத்தத்தை மேலதான் போய் செய்யணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி 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 யுத்தத்தை நீங்க நடத்திட்டு பாருங்க. ஆமேன். உலகத்துல ஜாக்கி ஜான் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அவன் என்ன பண்ணுவான், அப்படியே அதெல்லாம் சும்மா இது பண்ணி நமக்கு காட்டுறானுங்க. உண்மையில அப்படிலாம் கிடையாது. கயிறு கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம இதுல இப்ப எடிட்டிங்ல பண்ணிடுவாங்க. அவன் அப்படியே மேல அப்படியே யுத்தம் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ற நம்மகிட்ட கிடையாது. நம்மளே யுத்தம் பண்ற அளவு கர்த்தர் நம்மளை ஆவிக்குள்ளாக்குவார். அப்படியே நம்மை ஆவிக்குள்ளாக்கி இந்த யுத்தங்களை செய்வதற்கு நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பலனை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க வேணா செஞ்சு பாருங்க. ஆவில நிரம்பி நல்ல அந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. அடுத்த வசனம். நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஐயோ இப்படி இருக்கா அப்படி இருக்கா, என்னால முடியும் சொல்லவே சொல்ல. என்னால முடியும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஐயோ புது மேனேஜர் வந்துட்டார், ஐயோ புது HOD வந்துட்டாரு, பிரின்சிபால் வந்துட்டாரு. எவர் வந்தா என்ன? எவர் வந்தாலும் உலகத்தை சொல்லுங்க, ராம ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் அப்படின்னு உலகத்திலே பாடிட்டு இருக்கான். நம்ம ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அவர் தான் ராஜா
ராஜாக்கள் ஏற்படுத்த தேவன் ராஜாக்களுடைய இருதயத்தை தமக்கு சிறிய பிரியமான பிள்ளைகளுக்காக அவருடைய இருதயத்தை திருப்பக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் பக்கம் திருப்பக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் யோசபாத் காலமே எழுந்தான். வீட்டு குடும்பத்துல இருக்க ஒவ்வொருவரும் காலமே எழுந்து தேவனை தேட வேண்டும். காலமே எழுந்து ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்ப நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், உங்க காரியம் வாய்க்கும், சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிங்க. நீங்க அந்த வார்த்தை நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அடுத்த பேர் பாருங்க, எல்லாரும் யுத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆயுதம் கர்த்தரை நிக்க வைப்பாங்க. ஆனா என்ன தெரியுமா யோசபாத்து? தேவனை துதித்து ஆராதிக்கிற துதி செய்யக்கூடிய பாடகர்களே நிறுத்தினான். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு கூட அப்படியே பாடகர்கள் என்ன பண்ணாங்க? அப்படியே வாசித்து பாடின பாத்தீங்களா? துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தி. 21 வசனம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, தொடங்கின உடனே யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோனியரும் மோவாபியரும், நானே சும்மா சொல்லிடுறேன் அத, அம்மோனியரும் மோவாபியரும் என்ன பண்ணாங்க? முதல்ல நல்ல கவனிங்க, 3 வித ஜாதிகள், அம்மோனியர், மோவாபியர், சேயர்மலை தேசத்தார். முதல்ல என்ன பண்ணாங்க? அம்மோனியரும் மோவாபியரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? 2 பேரு யுத்தத்துக்கு போய் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஆவி ஏவி விட்டாரு. இவனுக்குள்ளே 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க. இத பார்த்துட்டு அவன் கேட்கும் போது நீ என்னடா ஆளான்ட்டு அவனுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தர் அவனே. இவங்களாம் யாத்திரமா தேவ பிள்ளை விரோதமா வந்தவங்க. இன்னைக்கு வேலை செய்யற இடத்துலயோ வீட்லயோ எங்கேயோ உங்களுக்கு விரோதமா யாருன்னா எழுபா, இப்படியே கர்த்தர் ஒரு பட்டத்தை ஒரு புறமாய் கர்த்தர் ஓங்க பண்ணுவார். நம்மளால முடியாது. நீங்க மேனேஜர்கிட்ட போய் அல்லது நீங்க போய் வேலை பார்க்குற ஓனர்கிட்டயோ போய் அவருக்கு போய் அல்வா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்வா அங்க கொடுங்க, அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? சில பாருங்க, என்னமா கொண்டு போய் கொடுத்து அப்படியே மேனேஜர் அப்படியே கையில பிடிச்சிருப்பாங்க, அப்படியே ஓனர் அப்படியே கையில பிடிச்சிட்டு அப்படியே அலைவாங்க, அப்படியே பூஜா தூக்கிட்டே அலைவாங்க. நம்ம பூஜான தூக்கம் ராஜாவை பார்த்தா போதும். அந்த ராஜாதி ராஜா நமக்கு பல காரியங்களை கத்த நம்மோடு கூட அவர் செய்வார். கூட இருக்கவங்களாம் பாத்தீங்களா? உங்களுக்கு உதவி பண்றவங்களாம் பாத்தீங்களா? அப்படியே பின்னாலேயே போவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? நாங்க பின்னால போக மாட்டோம், நாங்க ஏசப்பா பின்னால்தான் போவோம். உலகம் எங்கள் பின்னால், சிலுவை எங்கள் முன்னால். சிலுவை ஜெயக்கொடியை பிடித்தவராக ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னாலே நாங்க போவோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது கர்த்தர் ஒரு பட்டத்தை ஒருவராய் விரோதமாய் ஓங்க பண்ணினார். அப்பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அவர்களை எல்லாரையும் அடிச்சு எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் எப்படி கண்டாங்களாம்? செத்த பிரேதங்களாக கண்டார்கள். 3 வித ஜாதிகளையும் உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செத்த பிரேதமா மிதக்க வச்சிருவாரு. அப்படியே செங்கடல்ல மிதக்க வச்ச மாதிரி எகித்திர. ஆமென். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். என்ன பண்ணாங்க? உள்ள போய் 3 நாள், எத்தனை நாள் கொள்ளையெடுத்தாங்களா எதிராளியோட உடமைய? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சாத்தான் பறிச்சுட்டு போனானோ, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் 3 நாள் கொள்ளையிட வைப்பார். அங்க போட்டுக்கு 3 நாள், நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் நம்ம வாழ்நாளெல்லாம் கொள்ளையிட வைப்பார். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். 4ஆம் நாள் கர்த்தருக்கு வெற்றி பாடல் பாடினார்கள், ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். அதன் பிறகு தொடர்ந்து போட்டப்பட்டிருக்க யோசபாத்தின் அந்த நாள் முழுவதும் யுத்தம் இல்லாதிருந்தது. இருக்கா அந்த வசனம்? வாசிங்க. தேசம் அமெரிக்கையா, உங்க வாழ்க்கை அமெரிக்கையா இருக்கும். உங்க மனைவி ஆட்டி வச்ச சாத்தான், உங்க கணவர் ஆட்டி வச்ச பிசாசு, உங்க பிள்ளைங்களை ஆட்டி வச்ச பிசாசு, உங்க வாழ்க்கையில வந்த வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்துல வந்த போராட்டம் சாத்தான் எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. அவங்கக்குள்ள இருந்தெல்லாம் கர்த்தர் ஓட வச்சுவாரு. அவர்கள் உங்களோடு சமாதானமா இருப்பார்கள். இந்த சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிடும் ஆண்டவருடைய சமூகத்துல.